என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த ஒரு மாதம் எப்படி 4ஆம் இடத்திலே ஒரு ஊரே வரப்போகிறது. 4ஆம் இடத்துல ஒரு ஊரே வரப்போகுது. அப்போது 4ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான இடம். அந்த இடத்துல உங்களுடைய திறமைகள் மேம்பட போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த படிநிலையை அடைய போகிறீங்களோ அது உங்கள் கண்ணு முன்னாடி வெளிச்சமாக தெரிய போகுது. உங்களுக்கு அதற்கான வாய்ப்பிலேயே சனி பகவான் பெரிய டான். இவரை பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தன ஒரே ஆள் யாருன்னா அது அடியேன் மட்டும்தான். ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். காரணம் என்ன அப்படின்னா, இவருடைய ஒவ்வொரு விஷயமும் அப்படிப்பட்ட விஷயம். இந்த சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன கேட்டாலும் தருவார், என்ன பலன்கள் கேட்டாலும் தருவார். கேட்கும் வரத்தை சொல்லின் வார்த்தை முடியும் முன்னே தரக்கூடிய அற்புத தெய்வம் யார்? சனீஸ்வர பகவான். அவர் 5ஆம் இடத்துல இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா, 4ஆம் இடத்துல ராகு பகவான் ஏற்கனவே உங்களை டென்ஷன் பண்ண ஒரு பாம்பு காத்திருக்கு. அந்த 4ஆம் இடத்துல ராகு பகவானோட இத்தனை கிரகங்களும் சேரும்போது என்ன ஆகும்னா சுகஸ்தானம் கெடுகிறது. இந்த சுகஸ்தானம் கெடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த ஒரு மாதம் எப்படி இருக்க போகிறது? கமான் விருச்சிக ராசி, கமான் கமான் இந்தியா ஜி காத்தோ. ஞாபகம் இருக்கா அந்த பாட்டு? அந்த மாதிரி ஒரு காலத்தில் இந்த கமான் இந்தியா பாட்டு நீங்கள் என்ன சொல்கிறது, கமான் கமான் விருச்சிக ராசி கமான்னு போட்டுக்கணும். காரணம், 4ஆம் இடத்திலே ஒரு ஊரே வரப்போகிறது. 4ஆம் இடத்துல ஒரு ஊரே வரப்போகுது. அப்போது 4ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான இடம். அந்த இடத்துல உங்களுடைய திறமைகள் மேம்பட போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த படிநிலையை அடைய போகிறீங்களோ அது உங்கள் கண்ணு முன்னாடி வெளிச்சமாக தெரிய போகுது. உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்க போகுது. அடுத்த டீம் லீடராக யாரை போடுறதுன்னு தான் தெரில. அதான் யோசிச்சுட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஐயா வணக்கம் ஐயா, உங்கள் முன்னாடி கையை கட்டிட்டு ராம்ஜின்னு ஒருத்தர் இருப்பார், அவரை நீங்கள் அடுத்த டீம் லீடராக போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். உங்கள் பாஸே உங்கள்கிட்ட கேட்பார். அப்போ அவர்கிட்ட பேசும் பொழுது நீங்கள் என்ன சொல்லணும், உங்கள் திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தணும். நண்பர்களே, என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பாடத்தை நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு விஷயமும் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறது, அந்த நேரத்தில் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறவங்க புத்திசாலி. கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாதவங்க தொழிலை ஏமாற்றம் அடைகிறாங்க. அந்த கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் தலைவர்கள். ஸோ இப்போ 4ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது, 4ஆம் இடத்துல உங்கள் பாஸ் உங்கள்கிட்ட பேசுகிறத நீங்கள் அந்த கரெக்டான டைமிங்கில் உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை முன்னுக்கு வரும். பெரும்பாலும் பணத்திற்கு ஆசைப்படாதீங்க. பணம் என்பது இருக்கும்போது கரைந்து விடும். ஆனால் பணத்து மீது பதவி, லெகசி, நம்பிக்கை, வேர்டிங்ஸ், அதில் நம்பிக்கை வைங்க. அதுதான் லாங் டேர்ம். ஸோ அப்போ 4ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, ஒரு ஊரே வரப்போகுது. 4ஆம் இடத்து சனி பகவான் அடுத்து மார்ச் 6ஆம் தேதி 5க்கு போகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாதுங்க. நீங்கள் சனியை மட்டும் சாதாரணமாக அண்டர் எஸ்டிமேட் மட்டும் தயவுசெய்து பண்ணிடாதீங்க. சனி கொடுத்தால் தடுக்க ஆள் இல்லை என்பதுதான் உண்மை. உண்மையிலேயே சனி பகவான் பெரிய டான். இவரை பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தன ஒரே ஆள் யாருன்னா அது அடியேன் மட்டும்தான். ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். காரணம் என்ன அப்படின்னா, இவருடைய ஒவ்வொரு விஷயமும் அப்படிப்பட்ட விஷயம். இந்த சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன கேட்டாலும் தருவார், என்ன பலன்கள் கேட்டாலும் தருவார். கேட்கும் வரத்தை சொல்லின் வார்த்தை முடியும் முன்னே தரக்கூடிய அற்புத தெய்வம் யார்? சனீஸ்வர பகவான். அவர் 5ஆம் இடத்திலே வந்திருக்கிறார். அடுத்ததாக முக்கியமாக 8ஆம் இடத்து குரு. இந்த ஆள் வேறு இத்தனை நாள் வக்கரமாக இருந்தார். உங்களை பெருசாக ப்ராப்ளம் பண்ணலை. ஏதோ மணி ஃப்ளோ வந்தது, கடன்லாம் அடைச்சிட்டிங்க, ஏதோ கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ வண்டி ஓடிடுச்சு. ஆனால் இந்த மார்ச் 6க்கு அப்புறம் இனிமே பொருளாதாரத்தை பார்த்து செலவு பண்ணணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத செலவு வரும். அஷ்டம குரு வந்துட்டார். வயிற்றுலேயே பிரச்சனை வரும். வயிற்றுலேயே லிவர்லேயே பிரச்சனை வரும். முக்கியமாக லிவர், கிட்னி, பெருங்குடல், இண்டஸ்டைன் மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த நைட் டைம் நிறைய இந்த ஃபுட்டி லவர்ஸ்லாம்
ராத்திரி 2 மணி 3 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்றது பார்க்குறேன். சென்னையில் ஃபுல்லாக இந்த கலாச்சாரம் பார்க்கும்போது அழுவுறதா சிரிக்கிறதான்னு தெரில. எல்லாம் மாற்றி மாற்றி போட்டி போட்டு 3 மணிக்கு டிஃபன் சாப்பிட்றது. அது பல்காக அது என்ன மக்கு பக்கெட்டு பிரியாணி சாப்பிட்றது. அதெல்லாம் பிரியாணி மேலே இருக்கிற மரியாதையே போச்சு. உண்மையில் ஒரு காலத்தில் அது வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கும். அது ஏங்கிட்டு இருந்த வரைக்கும், அதை சாப்பிட்ட வரைக்கும் உடம்பு நல்லா இருந்தது. வருஷத்துக்கு ஒரு தடவை கம்பெனியில் கெட்டு குதிரை கூப்பிட்டு போவாங்க. அன்றைக்கி நாள் மட்டும் லைட்டாக திருத்த வரியாக ஜாலியாக இருப்போம். அப்போல்லாம் உடம்பு நல்லா இருந்தது. காரணம் என்னென்னா அதெல்லாம் ஒரு என்னைக்கோ அப்படின்னு இருந்தது. ஆனால் என்னைக்கு இதெல்லாம் 10 அடிக்கு ஒரு பிரியாணி கடை வந்ததோ அன்றைக்கி போச்சு நம்ம உடம்பெல்லாம். 2-5 கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது லிவரில் பிரச்சனை வரும். இன்றைக்கி குடிக்கிறவனுக்கு லிவர் பிரச்சனை வருதோ இல்லையோ, மீதி இருக்கிற ஃபுட்டீஸ் பாய்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக வருது. அது என்ன ஃபுட்டீஸ்? யாரா நீங்கள்லாம்? எதையாவது பிடிச்சி திங்கிறது, இதை பிடிச்சி இளைய தலைமுறைக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறீங்க. என் வீட்டில் இருக்க எல்லோரும் மோமோஸ் திங்கிட்டுமான்னு சுற்றிட்டு இருக்காங்க. தயவுசெய்து மோமோஸ் வேணாம், மாமாஸும் வேணாம், நன்றாக புரிந்துக்கொள்ளுங்க. நம்ம ஊர் சாப்பாட்டை நம்ம ஊரில் சாப்பிடுங்க, சரியா? சிங்கப்பூர் ஃபிஷ்ஷை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் கொடுத்தாங்கங்க. சைனீஸ்காரங்க சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவாங்க. நம்ம இந்தியா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுங்க. தயவுசெய்து உணவை மாற்றி எடுத்துக்கொள்வதால் வரும் பேராபத்தை நீங்கள் உணர மாட்டேங்கிறீங்க. நம்மளுடைய லிவர் நம்மளுடைய உணவை சிரிக்கிறதற்காக படைக்கப்பட்டிருக்கு. நம்ம போயிட்டு எல்லாத்தையும் திங்க முடியாது. அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 2-5 கூடியவர் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது லிவரை பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறதெல்லாம் ஃபுட்டி பாய்ஸ்க்கே இந்த நிலைமை. அப்போ நம்ம தீர்த்தவாரி செட்டெல்லாம் யார் இருக்கா? நான் டெய்லி ஒரு சாயந்தரம் ஆனால் ஆட்டோ ஓடாது, நின்றோம். கரெக்டாக சரக்கு சாப்பிட்டா தான் நம்மளை சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க. ஒன்று எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஜூன் 1க்குள்ளே லிவர் ஹாஸ்பிட்டல் உங்களுக்காக திறந்து கிடக்கு. நீங்கள் போய் படுத்துக்கலாம். ஸோ காரணம் என்ன அப்படின்னா, அத்தனை மோசமான விஷயம் இந்த குரு 8இல் மறைவதுங்கிறது. நம்மளுடைய வயிற்றை கெடுப்பது. 2 ஒன்று தான். திருட்டு போதல், களவு போதல், கையில் இருக்கிற பணம் தொலைந்து போதல், இதெல்லாம் இந்த ஜூன் 6 வரைக்கும் நடக்கும், இந்த ஒரு மாதம். அப்போது குரு பகவான் 8. இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா, 4ஆம் இடத்துல ராகு பகவான் ஏற்கனவே உங்களை டென்ஷன் பண்ண ஒரு பாம்பு காத்திருக்கு. அந்த 4ஆம் இடத்து ராகு பகவானோட இத்தனை கிரகங்களும் சேரும்போது என்ன ஆகும்னா சுகஸ்தானம் கெடுகிறது. இந்த சுகஸ்தானம் கெடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையே இல்லாத பிரச்சனைலாம் வரும். அது என்ன தேவையே இல்லாத பிரச்சனை? 4ஆம் இடத்துல சுகஸ்தானம் கெடும்போது சாதாரணமாக ஜாலியாக செய்ய வேண்டிய வேலையை ஓடி செய்வீங்க. அதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். அப்போது உங்களுக்குன்னு டஃப் டாஸ்க்காக வரும். ஒரு டாஸ்க் கூட ஈஸியான டாஸ்க்காக இருக்காது. எல்லா டாஸ்க்குமே ரொம்ப கஷ்டமான கடினப்படுத்துகிற டாஸ்க்காக கொடுப்பாங்க. ஆஃபீஸ் டென்ஷன்ஸ் அதிகமாக வரும். ஆஃபீஸ் டென்ஷனை வீட்டில் காட்டாதீங்க, வீட்டு டென்ஷனை ஆஃபீஸில் காட்டாதீங்க. அது ஒரு முட்டாள்தனம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. 2த்தையும் ஹேண்டில் பண்ண தெரியணும். யூனிட் டு பி. எப்படி சேல்ஸு பிராண்டு 2த்தையும் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஆஃபீஸ் டென்ஷன், ஒர்க் டென்ஷன், இது வீட்டு டென்ஷன் 2யும் பண்ணணும். வீட்டில் இருந்தால் கூட ஆஃபீஸ் ஃபோனையே பார்த்துட்டு ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். எங்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதியே இல்லை. எப்போ என்ன ஃபோன் வரும்னு யாருக்குமே தெரியாது. நாங்கள் பயத்திலே தான் வாழ்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம். அந்த மாதிரிலாம் ரொம்ப ப்ரெஷர் ஜாபில் இருக்கும். மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒர்க் இஸ் ஒர்க், ஹோம் இஸ் ஒர்க். ஹோம் ஸ்வீட் ஹோம் அந்த பிரிவு வச்சுக்கோங்க. 4ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது உங்களுடைய இது கெடும். உங்களுடைய நிலைத்தன்மை என்பது கெடும். இம்பேலன்ஸ், ப்ரெஷர் இம்பேலன்ஸ் ஆகிடுவீங்க. அல்லது எமோஷனல் இம்பேலன்ஸ் ஆகிடுவீங்க. அதை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்து சனி பகவான் குழந்தை கொடுக்குறார். அதிலும் இரட்டை குழந்தைகளாக கொடுக்குறார். 5ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு சொத்துக்களை சேர்த்து தருகிறார். ஆக விருச்சிக ராசிக்காரர்கள் மிக பிரம்மாண்டமான உயரங்களுக்கு செல்ல போகிறீர்கள். ஒரே ஒரு விஷயம் மீண்டும் சொல்லுகிறேன். ரொம்ப என்ன சொல்கிறது, 4ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது உங்கள் மனதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லாரையும் பிடிச்ச எமோஷனில் கத்தி வச்சுருவீங்க. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி சூப்பராக இருக்குது. இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள். இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள். இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.